வணக்கம். பாகம் 3 துலாம் ராசி முதல் தனுசு ராசி வரைக்குமானவை. துலாம் ராசி அன்பர்களே, அரசு வகையில் ஆதாயம், சங்கீதத் துறையில் உள்ளோருக்கு வாய்ப்பு கிடைக்கும், புதிய வேலை கிடைத்தல், அரசு வேலை கிடைத்தல், திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் நிச்சயம் கூட ஆகலாம். சிரமம் இல்லாமலே காரியங்கள் நடக்க வாய்ப்பு. கமிஷன் ஏஜெண்ட் தரகு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல மாதம் இது. பொதுவாக தொழில் செய்பவர்களுக்கு சாதகமான மாதம். உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். சிலருக்கு பண இழப்பு, பழக்கமில்லாதவர்களுடன் சண்டை, வாக்குவாதம் ஏற்படக்கூடும். சிலருக்கு கணவர் அல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு அல்லது பிரிவு கூட ஏற்படலாம். சிலருக்கு குழந்தை பேறு தள்ளி போகும். சிலருக்கு பங்கு வர்த்தகத்தில் லாபம் கிடைக்கும். கணவர் அல்லது மனைவிக்கு உடன் கண்டம் ஏற்படலாம். கணவர் அல்லது மனைவிக்கு கண்டம் ஏற்படலாம். சிலருக்கு அரசாங்கத்திடமிருந்து அல்லது வரி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருந்து எச்சரிக்கை கடிதம் வர நேரலாம். சிலர் தன் பெயரில் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி செய்வர். பல விதங்களில் வரவு ஏற்பட வாய்ப்பு. புதிய கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைத்தல் போன்றவை நடக்க வாய்ப்பு. இவை அனைத்தும் துலாம் ராசி அன்பர்களுக்கானவை. விருச்சிக ராசி அன்பர்களே, பணச்செலவு, உடல் உபாதை, சம்பாத்தியத்தில் குறைவு, வருமானத்தில் குறைவான வருமானம் ஏற்படுதல், வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போகக்கூடிய சூழல் அமையும். துக்கம், தந்தையுடன் கருத்து வேறுபாடு, சிலருக்கு தந்தைக்கு கண்டம் ஏற்படலாம். தந்தை வழியில் அல்லது தாய் வழியில் அசுப நிகழ்வுகள் வருத்தம், கவலை ஏற்படக்கூடும். அதாவது தாய் வழியில் அசுப நிகழ்வுகள், வருத்தம், கவலை ஏற்பட வாய்ப்பு. வயிற்று வலி, நோய் ஏற்பட வாய்ப்பு. தாயாருக்கு வியாதி கஷ்டம் ஏற்படும். சகோதரர்களிடம் நல்லுறவு இருக்கும். உறவுகளில் சுமூக நிலை, எடுத்த காரியங்களில் வெற்றி, எதிரிகளை வெற்றி கொள்வது, பங்குச்சந்தையில் லாபம் கிடைத்தல், வேலை பார்க்கும் இடங்களில் பிரச்சனைகள் தோன்றும். வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு. வண்டி, வாகனம், வீடு, மனை வாங்க விற்க நல்ல காலம் இது. இந்த மாதம் கஷ்டமான மாதம் விருச்சிக ராசியினரை பொறுத்தவரை. சிலருக்கு வேலை கிடைக்கும். சிலருக்கு அரசு மூலம் ஆதாயம் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. இவை விருச்சிக ராசி அன்பர்களுக்கானவை. தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் நல்லது கெட்டது இவை இரண்டும் சமமாய் நடக்க வாய்ப்பு. சூடு, உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை வரும். சிலரால் சொல்ல முடியாதபடி சிரமங்கள் ஏற்படலாம். வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று தங்குவது அல்லது அங்கிருந்து திரும்பி வருவது இவை நடக்க வாய்ப்பு. பல வேலைகள் செய்ய நேரிடலாம். தொழில் செய்வோருக்கு நல்ல மாதம் இது. சிலருக்கு கணவர் அல்லது மனைவி விட்டு பிரிந்து செல்லும் சூழல் ஏற்படக்கூடும். அரசு மூலம் சிலருக்கு எச்சரிக்கை கடிதம் வரலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளிப்போகும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. சிலர் வீடு, மனை இவைகளை விற்க முயற்சி செய்வர். வாகனங்களில் பயணிக்கும் பொழுது எச்சரிக்கை தேவை. சிலருக்கு அதிகார பொறுப்பு கூடுதலாக கிடைக்கும். இந்த மாதம் சிரமங்கள் கூடுதலாக இருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள்
குலதெய்வ வழிபாடு, சிவன் அல்லது விஷ்ணு வழிபாடு இந்த மாதம் மிகவும் முக்கியம். இது இந்த மாதம் தனுசு ராசிக்கு சற்று சிரமங்கள் கூடுதலாக இருப்பதால் வழிபாடுகள் தேவை. இவை தனுசு ராசிக்கானவை. இத்துடன் பாகம் 3 நிறைவு பெறுகிறது. 4வது பாகத்தில் சந்திப்போம். நன்றி.